நாங்கள் போரையே ஜெயிச்சிட்டோம், மீதி பரவறதெல்லாம் போர் நடக்கிறதா வர்றதெல்லாம் வதந்தி அப்படின்னு ட்ரம்ப்பு ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா இவரை யாருமே மதிக்காமல் அங்கே தாக்குதல்கள் அப்படிங்கிறது இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளை குறிவைத்து ஈரான் சென்ட்ரிக்காக பெரிய விஷயங்கள் போயிட்டுருக்கு. எந்த வகையிலும் ட்ரம்பினுடைய பேச்சு, அவருடைய அறிவிப்பு எதுக்கும் ஒரு மதிப்பே இல்லைங்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. என்னதான் சார் நடக்குது உள்ளபடியே களத்தில்? அதாவது ஏற்கனவே 48 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஹார்மோஸ் கடல் பகுதியை உடனடியாக திறக்கணும், இல்லைன்னா நாங்கள் வந்து தாக்குதல்களை நடத்துவோம், எங்கள் அணு சக்தி மின் நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் ஈரானில் இருக்கக்கூடிய. ஆனால் ஈரான் வந்து கண்டுகொள்ளலை. அதற்கு எதிராக இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படி தாக்குதல் நடத்தினா நாங்கள் எதிர் தாக்குதலை அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் மற்ற தண்ணீர், முக்கியமாக குடி தண்ணீருக்காக கடல் நீரை சுத்திகரிக்காங்கல்ல, அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது சொன்னாங்க. இப்போ அவராகவே வாலண்டியராக வந்து 5 நாள் போர் நிறுத்தம், நாங்கள் வந்து இந்த மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிறத சொன்னார். இது ஒரு போலி செய்தி அப்படிங்கிறத ஈரான் தெள்ளத்தெளிவாக பேசியிருந்தது. இதில் 2 ஐயங்கள் இருந்தது. ஒன்று வந்து இப்படி வந்து இந்த தாக்குதலை நிறுத்துகிறோன்னு சொல்லிட்டு இவர்கள் எதிர்த்தாக்குதலை நடத்துறதுக்கு, இல்லைன்னா ஈரானை தாக்கி அழிப்பதற்கான அத்தனை வியூகங்களையும் வகுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு நம்பகமானவர்கள்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஓமான் கூட கொண்டு போய் பேச்சுவார்த்தைன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது தான் கடைசி கட்டம் இன்னும் 2 நாளில் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு கமேனி அவர்களை அவங்க கொண்டாங்க. ஆமாம் ஆமாம். நம்ம தகுந்த அப்படி நேர்முகமாக வரக்கூடிய அல்லது அந்த நரித்தந்திரங்களுக்கு பெயர் போனது தான் அமெரிக்காவும் இஸ்ரேலுங்கிறது ஈரானோட பார்வை. இல்லை, இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரானை பொறுத்த அளவில் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது, நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அவர்களுடைய தரப்புலேருந்து வச்சாங்க. ஓமான் தரப்புலேருந்தும் இதை தான் பேசுனாங்க. அதாவது அந்த அணுசக்தி திட்டத்தில் கூட யுரேனியம் செறிவூட்டதில் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்கள் வந்து அதை நாங்கள் கட்டுப்படுத்திடுவோம், செறிவூட்டுதலே கட்டுப்படுத்திடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு தான் இவங்க வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே யுத்தத்தை நடத்துகிறதும், யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போதே தன்னியல்பாக பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நம்பகத்தன்மையானது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதில் தான் நீங்கள் யார்கிட்ட அப்படி பேசுனீங்க? ஈரான் தரப்புலேருந்து யார்கிட்டையும் வந்து நீங்கள் பேசலை, நாங்களும் யார்கிட்டையும் பேசலை. அப்போ யார்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கிற பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாள் கழித்து அவங்க வந்து ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட நாங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, செய்திகளை வெளியிடுறாங்க. அவருடைய பேர் முகமது பாகர் கலிஃபா. இப்போ அந்த கலிஃபா வந்து மறுத்திருக்கிறாரு, என்னோட பேச்சுவார்த்தை நடத்தல, நானும் எதுவுமே பேசலை அப்படிங்கிறத மறுத்திருக்கிறாரு. அமெரிக்கா தரப்பு சரியாக பார்த்துச்சா? ஒரு கலிஃபாக்கு 6 விரல் இருந்திருக்க போகுது பேச்சுவார்த்தை நடத்தின. ஏதாவது ஆன்லைனில் அவரோட பேச்சுவார்த்தைன்னு 6 விரலோட பேசியிருக்க போகிறாரு. ஆமாம் ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் உச்சத்தலைவராக இப்போ இருக்கக்கூடிய முஸ்தபா கொமேனியுடைய அந்த அனுமதியோட தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத ஈரான் வந்து தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு இயல்பான சூழல்னா அவங்கவுங்களுக்கு அதிகாரம் இருக்கும், அவங்க ஏதோ பண்ணுறாங்க, இல்லை அவங்க எல்லையிலேருந்து பேசலாம். ஒரு உச்சமான சூழல், பதற்றமான சூழல்னும் போது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறதா மொத்த அதிகாரத்தையும் கொண்டு போய் அங்கே தானே குவிப்பாங்க. ஆமாம். இன்னொன்று மிக மிக முக்கியமாக இதில் ஒரு தடுமாற்றத்தோடையே அமெரிக்கா இருப்பதாக தோன்றுகிறது. ஒரு பக்கம் இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கான வேலையை வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்துருவோமா அப்படிங்கிறதுக்காக வேறு பல நாடுகளோட பேசி இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. 3 நாடுகளோட இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்கு. எகிப்து, அது மாதிரி பாகிஸ்தான், துருக்கி, இந்த 3 நாடுகளுமே இப்போ பேச்சுவார்த்தையில் ஒரு அழுத்தம் கொடுப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், இந்தியா வந்து மோடி அவர்கள் உலகத்தில் எங்கே யுத்தம் நடந்தாலும் அவர் சொன்னால் யுத்தம் நின்றுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபோன் பண்ணாருன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு தான். ஆனால் அவர்கிட்ட ஃபோன் இருக்குது, ரஷ்யா உக்ரைனை நிப்பாட்டி இருக்கலாம், ஈரான் இஸ்ரேல் நிப்பாட்டி இருக்கலாம், வெனிசுலா அதிபரை தூக்காமல் பேசியிருக்கலாம். பட் அது எதுவுமே அவர் மனசு வைக்காமல் போயிட்டாருங்கிற ஒரு பார்வை. ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணலை, ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்காக இருந்தால் எங்கே வேணாலும் கனெக்ட் ஆகிருக்குமா? அதுபோல் இப்போ வந்து இஸ்லாமாபாத்தில் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் இப்படி நடந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தம் வந்து முடியலை, யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் சொன்ன அந்த 48 மணி நேரம் அல்லது 5 நாட்கள் இது எதுவுமே மதிக்கப்படலையா? மதிக்கப்படலை, எதுவுமே மதிக்கப்படலை. ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கு,
இஸ்ரேலை பொறுத்தளவில் ஈரானில் இருக்கக்கூடிய 2 அணுசக்தி மையங்களுக்கு பக்கத்தில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய அணுமின் உற்பத்தி நிலையங்களுக்கு பக்கத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்பஹான் இன்னொரு இடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சேதாரங்களோடு அது முடிவடைந்திருக்கிறது. முக்கியமாக இஸ்பஹானில் இருக்கக்கூடிய இந்த சந்தைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. அமெரிக்கா சொன்னதை ஈரான் ஏற்றுக்கலான்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேலும் மதிக்கலைங்கிறது அதுக்குள்ள அர்த்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இஸ்ரேல் வந்து ஒன்று சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை விதிகளுக்கு கட்டுப்படுவோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்லியிருக்கு. ஆனால் இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்தலை. ஈரான் மீதான தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. 6 பேருன்னு நினைக்கிறேன், 6ஆ 16ஆன்னு எனக்கு நினைவில்லை செய்தி பார்த்தது. அப்படி வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் மீதும் படுபயங்கரமான தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கு. ஈரானை பொறுத்தளவில் இஸ்ரேலுடைய இராணுவ மையங்கள் மீது இந்த கட்டளைகள் கொடுப்பாங்கல்ல யுத்தத்தை நடத்துறதுக்கான, அந்த தளங்கள் மீது அடித்து தகர்த்திருக்கு. மொசாத்தினுடைய மையங்கள், அவர்களுடைய ஆலோசனை கூடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அடித்து தகர்த்து இருக்கிறது. ஒரு பக்கம் லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா வந்து அடிச்சிட்ருக்கு. இன்னைக்கு மட்டுமே 30 ஏவுகணைகளை ஏவி இருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. லெபனான்லேயே மிகப்பெரிய உயிரிழப்பு, 1000க்கும் மேற்பட்ட, 1061 நினைக்கிறேன் நேற்று வரைக்கும் உள்ள கணக்குக்கு, அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் வந்து இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்துறது. ஹிஸ்புல்லா சொல்லும்போது இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படிங்கிறத எச்சரிக்கை விடுத்துட்டு தான் இஸ்ரேல் மீது வந்து தாக்குதலை நடத்துது. அது மாதிரி இப்போ தான் ஈரான் வந்து சொல்லிக்கொண்டு தாக்குதல் நடத்தலை இஸ்ரேலினுடைய பகுதிகளில். இதுக்கு முன்னால் சொல்லிக்கொண்டு தான் தாக்குதல் நடத்தியிருந்தது. ஒரு அறம் அப்படிங்கிற எல்லையை தாண்டி இந்த யுத்தம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அபாயகரமான விஷயமாக இருக்கிறது. எந்த எல்லைக்கும் நாங்கள் போவோம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. இதில் இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு அங்கே சிக்கல்கள் இருக்குது, நெருக்கடி இருக்குது, இல்லை அவங்களை கேட்டால் நாங்கள் திரும்பி தான் தாக்குறோம், ஈரான் நிப்பாட்டில் இது மாதிரி தான், அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு புரிஞ்சுக்க முடியுது. மற்ற அரபு நாடுகள், இப்போ அமெரிக்காவினுடைய துருப்புகளை வைத்திருந்த அல்லது பேஸ் வச்சிருந்த நாடுகள் இந்த நிறுத்தத்தை உணர முடியுதா, இல்லை அங்கேயும் பிரச்சனை அப்படி தான் இருக்கா? இல்லை, இப்போ வேற ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கிறது, மிக மோசமான முன்னேற்றமாக அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து ஈரான் வந்து அங்கே சவுதி, பஹ்ரைன் உட்பட யுஏஇ, கத்தார் எல்லா இடங்கள் மீது தாக்குதல் வந்து நடத்திட்டு தான் இருக்குது. அதில் மாற்றம் இல்லை, தொடர் தாக்குதல் நடத்துது. ஆனால் வந்து அந்த தாக்குதலுடைய அளவு தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று தான் வேகம் மட்டுப்பட்டிருக்கு. ஆனால் தாக்குதல் வந்து நடத்திட்டுருக்கு. இதில் தான் சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன அழுத்தம்னா, நீங்கள் தரை யுத்தத்தை, கரையிலேருந்து இராணுவ வீரர்களை கொண்டு போய் துருப்புகளை இறக்கி அந்த ஈரானை கைப்பற்றக்கூடிய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தம் வந்து சவுதி அரேபியா கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. நேரடியாகவே சவுதியும் யுஏஇயும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க போவதாக செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எங்களுடைய இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து சவுதி அரேபியா சொன்னது. ஆனால் வந்து அதையும் தாண்டி தான் அமெரிக்கா வந்து அதை பயன்படுத்திச்சு. சவுதி அரேபியாவினால எதுவுமே செய்ய முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அங்கே இருக்க எந்த அரபு நாடுகளாலும் அமெரிக்கா கேட்கும்போது மறுக்கிற இடத்துக்கு நீ இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ வந்து சவுதி அரேபியா எங்களுடைய கிங் ஃபஹத் விமான தளத்தை வந்து நீங்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறது. ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தாலும், வேறு தளங்களை பயன்படுத்தி இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லியிருப்பது ஈரான் மீதான ஒரு வெறுப்பு. இன்னொன்று, இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், ஒரு எதிர்த்தாக்குதலை நம்ம நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமீட்சையாக கூட நம்ம இதை பார்க்க வேண்டியது. அறிவித்து விட்டு நேரடியாக உள்ள பங்கெடுக்கிறார்கள்ங்கிற இடத்துக்கு அதை நம்ம எடுத்துக்கணும். அரசாக அப்படி வருகிற பட்சத்தில் இது ஒரு இன்னொரு நாடு உள்ள நேரடியாக வந்திருக்கு. இன்னொரு அச்சுறுத்தல் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிற போதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய மிக முக்கியமான இடம் கார்க் தீவு. அதுதான் அதனுடைய இதயம்,
கிரீடம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. அவங்களுடைய வளம், ஆமாம், எண்ணெய் வளம் தொடங்கி 90% ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் அது. இன்னொன்று, இந்த எண்ணெய் வளங்கள் இருக்கு இல்லையா, ஆயில்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணி கப்பல்களில் ஏற்றி போகக்கூடிய இடம். அந்த இடத்தை கைப்பற்றி விடணும் அப்படிங்கிற முனைப்பு இப்போது காட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு, ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு அந்த யுத்த கப்பல், அது மாதிரி அப்ரஹாம் லிங்கன் யுத்த கப்பல், 2 மீதும் வந்து இவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அப்ரஹாம் லிங்கன் மீது 2 ஏவுகணைகளை ஏவுனாங்க, அவங்க கப்பலை கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஜெரால்ட் ஃபோர்டு வந்து இந்த வேலைகளுக்காக, பழுது வேலைகளுக்காக எங்கேயோ கொண்டு போயிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த நேரத்தில் தான் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு யுத்த கப்பல் இப்போது அந்த கடல் தீரத்தில் வந்திருக்கு, கடல் பகுதியில் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கப்பல் முழுக்க அதில் ஆயுதங்களை ஏற்றி தரை வழியாக போகக்கூடிய தாக்குதல் நடத்துகிற சில விஷயங்கள் வீரர்களோட கிளப்பினதாக செய்தியும் வந்து ஜப்பான்லேருந்து வந்ததாக சொல்லப்பட்டது. இது அந்த கப்பல்களா அப்படிங்கிற தெளிவுகள் நமக்கு இல்லை. ஆனால் இப்போது செய்திகள் வெளியாகிருக்கு. இன்னொரு 3 யுத்த கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்குது. இதுதான் ஜப்பான்லேருந்து வரதான்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி இந்த ஹார்மஸ் நீரிணையை மீட்கிறதுக்கு இவர் கேட்ட உடனே ஒரு 6 நாடுகள் அனுப்புகிறாங்களே, அதனுடைய இல்லை, அமெரிக்காவினுடைய தான். அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே நிறுத்தப்பட்டிருந்த கப்பல்கள் தான் இவை அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரிட்டன் ஒரு நீர்மூழ்கி கப்பலை, அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை இந்த கடல் பகுதியில் வந்து வடக்கு பகுதி, இந்த ஈரானுடைய கடலுடைய வடக்கு பகுதியில் நிப்பாட்டி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு அதிநவீன ஏவுகணைகளை அந்த கப்பல்லேருந்து ஏவக்கூடிய திறன் வாய்ந்தது. அதுபோல் இந்த மூழ்கி இருக்கும்போதே அதுலேருந்து இராணுவ வீரர்கள் வெளியில் வந்து அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் வாய்ந்த கப்பல் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 2 நாட்களாக அதை பற்றிய செய்திகள் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கப்பல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போது உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானை சுற்றி இந்த படையை வந்து இன்னும் பலப்படுத்துதுன்னு சொன்னால், ஈரானுக்கு கரையில் இறங்கி இந்த கார்க் தீவை கைப்பற்ற போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பிருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க கன்னிவெடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஓமான் கடல் பகுதிகள்லையும் சரி, ஈரானுடைய கடல் பகுதிகள்லையும் சரி, கன்னிவெடிகளை வச்சு இந்த வரக்கூடிய படைகளை தகர்க்கிறதுக்கான வேலையை இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டது. IRGC வந்து நேற்றைக்கு சொல்லியிருக்கு, அப்படிப்பட்ட தேவைகள் எதுவும் இல்லை, அது இல்லாமலே நாங்கள் அடித்து தகர்ப்போம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த எல்லைக்கும் நாங்கள் போவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இன்னொன்று, மற்ற நாடுகள் அமெரிக்காவோடு கைகோர்க்கக்கூடிய பட்சத்தில் ஒருவேளை இந்த நிலைமைகள் வந்து மோசமாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் என்னென்னா, இந்த ஹர்முஸ் கடல் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹர்முஸ் கடல் பகுதியை இப்போது ஈரான் வந்து தன்னுடைய கைவசம், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால தான் உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் விலைகள்லாம் எகிரி அடித்து போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து 2 நாளைக்கு முன்னால் இந்த தாக்குதலை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10% விலை குறைந்தது ஆயில்களுடைய விலை. இன்றைக்கு மறுபடியும் அது ஏறி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. உலக அளவில் மிகப்பெரிய நெருக்கடிகளை ஐரோப்பிய நாடுகளும் சந்தித்து கொண்டிருக்கிறது, ஆசிய நாடுகளும், நம்ம எல்லாமே சந்திச்சிருக்கிறோம். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போது இந்த நெருக்கடிகளை மையப்படுத்தி இதன் காரணமாக ஈரானுடைய இந்த ஹார்முஸ் கடல் பகுதியை மீட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி வேறு நாடுகள் களமிறங்கினா இன்னும் நிலைமை மோசமாகும். ஈரானுடைய கைவசம் அதற்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுவரைக்கும் நடந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வாரத்திலே கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இறங்குனாங்க, களத்தில் இறங்குனாங்க. அவர்கள் புதிய புதிய ஏவுகணைகளை எல்லாம் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்னும் பயங்கரமான ஏவுகணைகளையும் தந்திரங்களையும் ஈரான் கையில் வைத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழுகிறது. இதில் ஹார்முஸ் வழியாக கப்பல்களை அவங்க விரும்பினா அனுப்பலாங்கிற வகையில் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு சிலரை அனுமதிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஈரான் மேலே. ஆமாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து கப்பல்களை அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். அதில் ஒரு சூட்சுமம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகளுடைய நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களை வந்து நாங்கள் அனுப்பலை, மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் போய்கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லு. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு அனுமதியை வாங்கிட்டு போகணும். அந்த அனுமதியை வாங்குவதற்கு பணங்கள் இப்போது கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்தியாவினுடைய டோல்கேட்டா? ஆமாம்,
கேட்டு போட்டு, அதாவது ஈரான் ஏற்கனவே சொல்லிடுச்சு, இந்த யுத்தம் முடிந்தாலும் ஹார்முஸ் கடல் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், பழையது மாதிரியெல்லாம் இருக்காது ராஜா அப்படிங்கிறத அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து 2 கப்பல்களை, இந்தியாவினுடைய 2 சரக்கு கப்பலை, எண்ணெய் கொண்டு வந்த கப்பலை வந்து அனுமதித்திருக்கிறாங்க. 18 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு அனுமதித்ததாக சொல்லப்படுகிறது. சரியா? ஆனால் இது சர்வதேச ஊடகங்கள் பேசுது, இந்தியா இதை மறுத்திருக்கிறது. நீங்கள் விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாதில்ல, அந்த மாதிரி தான் இந்தியா மறுத்திருக்கிறது. நாங்கள் ஈரானுக்கோ இல்லைன்னா வேற நாடுகளுக்கோ எந்த பணமும் கொடுக்கவில்லை கப்பலை கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறத. இந்தியா மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் அப்புறம் பை சான்ஸ் அப்படி ஒன்று நடந்தால் அங்கே போய் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வசனமாக பேச முடியும். வயலுக்கு வந்தாயா, லஞ்ச பணம், எண்ணெய் சுரண்டி எடுத்தாயா, கப்பலில் ஏற்றினாயா, பாதி வழியில் கப்பல் நின்ற போது இறங்கி தள்ளினாயா நான் கேட்க முடியும். ஆமாம், இது வந்து இந்த ரகசியமாக லஞ்ச பணம் கொடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாக தான் நமக்கு தோணுது. இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து யுத்தம் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான இதாக நம்ம பார்க்கப்படுகிறது. இது நின்றதன் விளைவாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் எக்கச்சக்கமாக விற்றுக்கிட்டு இருக்கு. எடுத்து வச்சதெல்லாம் விற்று அவங்க பெரும் பொருளை ஈட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய எடுக்கப்பட்ட எண்ணெய்களை கூட ரஷ்யா வாங்கி அதை டபுளாக விற்று இவங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப ஆயுதங்களை புதுப்பிக்கக்கூடிய வேலைகளுக்கு அந்த பணம் போய்கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படிப்பட்ட செய்தியும் இருக்கிறது. என்ன இருந்தாலும் நிலைமை வந்து கைமீறி தான் போயிட்டுருக்கு. இதில் பாகிஸ்தான், துருக்கி இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முனைப்பை காட்டி கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு கைகூடுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா இந்த நாடுகளை பேச அனுப்பிவிட்டு அமெரிக்கா அமைதியாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு நம்ம தகுந்த ஒரு ஆளாக வந்து மேலே அவங்க உட்கார்றவங்க இருப்பாங்களாங்கிற சிக்கலும் சந்தேகமும் கூட இருக்குது. இன்னொன்று, ஈரானுடைய தரப்பில் வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது கொமேனியை கொன்னுட்டாங்க உச்சத்தலைவர், அலி லர்ஜானியை கொன்னுட்டாங்க. அது மாதிரி குழந்தைகள் 193 குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் கொண்டு போட்டு கொன்று இருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் கொன்னுட்ருக்குறாங்க. அப்போது இதற்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து ஈரான்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறது. நீ அடிபணிஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தெரிகிறது. ஆனாலும் வந்து அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு இல்லை. ஒரு எல்லையை தாண்டி போகும்போது அது ஒரு தற்கொலைக்கு சமமாக கூட ஆகக்கூடும். நேரமாக வேறு வழி இல்லை. ஈரான் வந்து இந்த தாக்குதலை வந்து பண்ணினாங்க. இப்போது அந்த நகர்வுகள் எப்படி போகிறது, அடுத்த கட்ட தந்திரங்கள் என்னவாக, ஒவ்வொரு நாடும் ஈரான் உட்பட மற்ற நாடுகள் வந்து எப்படி வந்து அதை கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு ஈரான் பகுதியும் அங்கே நம்ம அரபு நாடுகளும் மாறி இருக்கிறது. எப்படி பயணிக்கிறது, இது ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியுமா, காலம்தான் பதில் சொல்லணும். பார்ப்போம். விரிவாக வேற ஒரு சமயத்துலையும் பேசுவோம்.